வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் செல்கிறார். இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் இந்திய சுரங்கப் பள்ளியின் 45வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று 20 சிறந்த மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களை வழங்க உள்ளார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அடல் புதுமை மையத்தில் பழங்குடியின பெண்களின் சமூக கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சியை அவர் பார்வையிட உள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலாளர் திரு PK மிஸ்ராவும் பங்கேற்க உள்ளார். நாட்டில் தற்போது 1.2 பில்லியன் தொலைபேசி இணைப்புகள் இருப்பதாகவும் இணைய சந்தாதாரம் 286% அதிகரித்து 97 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மொபைல் தொலைபேசி சேவை தொடங்கி 30 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர், எலான் மஸ்க் தலைமையிலான ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்தியாவில் செயற்கைக்கோள் இணைய சேவையை தொடங்க உரிமம் பெற்றுள்ளதாக கூறினார். தெற்காசியாவின் 4வது சர்வதேச நடன திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மேனிஃபெஸ்ட் டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்பது நடனம் மூலம் இயக்கம், சினிமா மற்றும் கதை சொல்லலின் சிறப்பை எடுத்துரைப்பதாகும். இந்நிகழ்ச்சியில் 8 பிரெஞ்சு படங்கள் உட்பட உலகம் முழுவதிலுமிருந்து 50க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளன. தொடக்க நாளான இன்று சீனா, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் திரைப்படங்கள் மாலை 7 மணிக்கு திரையிடப்பட உள்ளன. தொடர்ந்து நாளை மதியம் 1 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், வரும் ஞாயிறு அன்று மதியம் 2:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பல்வேறு திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர்கள் தருண் மன்னப்பள்ளி, லக்ஷயா சென் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர். மேலும் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.